ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி என்ன பண்ண போகிறோம்னு பார்த்தீங்கன்னா எல்லாருக்குமே ஆல் டைம் ஃபேவரட்டான டீ டைம் ஃபேவரட்டான ஒரு பிஸ்கெட்டை பார்க்க போகிறோம். சால்ட் பிஸ்கெட் எப்படி பண்ணுறதுன்னு பார்த்தலாமா? அதுக்கு என்னென்ன வேணும்னு என்னென்ன இன்க்ரீடியன்ஸ் வேணும்னு பார்த்தலாம். கார்ன்ஃப்ளவர், சால்ட்டு, இது வந்து மில்க்கு, சக்கரை வந்து நல்லா பொடி பண்ணி எடுத்திருக்கேன். இது வந்து கால் பவுடர், அன்சால்டட் பட்டர், அதுக்கப்புறம் இது வந்து மைதாக்கு பதில் நம்ம வந்து கோதுமை மாவு கூட யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ வந்து நம்ம ஃபஸ்ட்டு பட்டர் போட்டுக்கலாம். பட்டர் வந்து ரூம் டெம்பரேச்சரில் இருக்கணும். நம்ம வந்து பட்டரை போட்டு நல்லா பீட் பண்ணும்போது அது நல்லா நமக்கு பீட் ஆகி வரணும். அது வந்து நம்ம ரூம் டெம்பரேச்சரில் இருந்தால் மட்டும்தான் அது வந்து நல்லா பீட் ஆகி வரும். பட்டர் வந்து போட்டு சும்மா ஓவராலாக ஒரு லைட்டாக ஒரு பீட் மட்டும் பண்ணிக்கலாம். பாருங்கள், பட்டர் கூட லைட்டாக பீட் பண்ணிவிட்டு பட்டர் கூட வந்து நம்ம என்ன போட போகிறோம்னா சுகர் போட போகிறோம். நம்ம பவுடர் பண்ணி வச்சுருக்கோம்ல, அந்த சுகர் வந்து ஆட் பண்ணிக்கலாம். அதை வந்து போட்டு சுகரும் இந்த பட்டரும் நல்லா பீட் ஆகி வரணும். நமக்கு அந்த அளவுக்கு நம்ம நல்லா சுகரும் பட்டரும் நல்லா பீட் ஆகி வரணும். எந்த அளவுக்கு அப்படின்னா பட்டர் வந்து எல்லோ ஷோ இருக்கும்ல, அந்த எல்லோ ஷோலாம் போய் பட்டர் வந்து நல்லா ஒரு ஒயிட் அந்த மாதிரி ஒரு கலரில் மாறும். அந்த அளவுக்கு நம்ம நல்லா பீட் பண்ணி எடுத்துக்கலாம். அப்போ தான் வந்து உங்களுக்கு அந்த பட்டர் வந்து அந்த சாஃப்டாக இருக்கும். பிஸ்கெட் வந்து நம்ம சாப்பிடும்போது வந்து அது நல்லாயிருக்கும் டேஸ்ட்டு. வெளியே வந்து ஒரு முறுமுறு மாதிரி உள்ளே வந்து அப்படி அந்த சாஃப்டான ஒரு தன்மை வரும்ல, அதுக்கு வந்து பட்டர் எந்த அளவுக்கு நம்ம பீட் பண்ணுறோமோ அந்த அளவுக்கு வந்து நல்லாயிருக்கும். அப்படியே ஸ்கூலுக்கு போயிட்டாலா, அவளுக்கு சர்ப்ரைஸாக செய்வாங்க. அவளுக்கு ஆல் டைம் ஃபேவரட் இந்த பிஸ்கெட். எனக்கு வெளியே வாங்கி கொடுக்கும்போது கொஞ்சம் எந்த ஃபுட்டாக இருந்தாலுமே கொஞ்சம் பயத்தோடையே வாங்கி கொடுக்குற மாதிரி இருக்கும். மேக்ஸிமம் பேரண்ட்ஸ்க்கு அப்படி தான் இருக்கும்னு நான் நினைக்கிறேன். எனக்கும் அப்படி தான் இருக்கும். முடிஞ்ச அளவுக்கு எனக்கு தெரிஞ்ச அளவுக்கு நான் வீட்டிலே எல்லாமே குழந்தைங்களுக்கு மேக்ஸிமம் செஞ்சு கொடுத்துருவேன். இப்போ வந்து பட்டர் வந்து நல்லா நமக்கு கலர் நல்லா சேஞ்ச் ஆயிருச்சு. ஒரு மிஸ்டேக் பண்ணிட்டேன். என்னன்னா, பட்டர் வந்து நம்ம எவ்வளோ போட்டுக்கோம் அப்படின்னா 110 கிராம் பட்டர் போட்டுக்கோம். 25 கிராம் வந்து சுகர் வந்து பொடி பண்ண சுகர் போட்டுக்கோம். இப்போ பார்த்தீங்கன்னா பட்டர் வந்து நல்லாவே உங்களுக்கு கலர் சேஞ்ச் ஆயிருக்கு. பார்த்தீங்கன்னா தெரியும். இப்படி வந்து நமக்கு நல்லா க்ரீமியாக இருக்கணும். பட்டர் ஒயிட் அந்த கலரும் சேஞ்ச் ஆயிருக்கு, தெரியுதா? இந்த அளவுக்கு சேஞ்ச் ஆகிருக்கணும். இப்போ அடுத்தது நம்ம ட்ரை இன்க்ரீடியன்ஸ் எல்லாம் போட்டலாம். அது எல்லாமே நம்ம போடும்போது வந்து ட்ரை இன்க்ரீடியன்ஸ் எல்லாம் இப்போ போட்டலாம். ட்ரை இன்க்ரீடியன்ஸ் போடும்போது நம்ம அப்படியே போட்டாமல் நம்ம ஜல்லடையில் வந்து சளிச்சிட்டு அதுக்கப்புறம் சேர்த்திக்கலாம். அப்போ வந்து இன்னும் கொஞ்சமே நமக்கு நல்லா வரும். இப்போ வந்து நம்ம என்னெல்லாம் போட போகிறோம் அப்படின்னா ஆட்டா, கார்ன்ஃப்ளவர், மில்க் பவுடர். இப்போ இது எல்லாத்தையுமே வந்து நம்ம நல்லா சளிச்சிட்டு கலந்துக்க போகிறோம். சுகர் இப்போ எவ்வளோ குவான்டிட்டி எடுத்துருக்கோம்னு பார்த்தீங்கன்னா, மைதா 160 கிராம் எடுத்துருக்கோம். கார்ன்ஃப்ளவர் வந்து 12 கிராம் எடுத்துருக்கோம். மில்க் பவுடர் வந்து 16 கிராம் எடுத்துருக்கோம். சால்ட் வந்து பார்த்தீங்கன்னா 1 டேபிள் ஸ்பூன் எடுத்துருக்கோம். 1 டீஸ்பூன் எடுத்துருக்கோம். சாரி, இது எல்லாத்தையுமே வந்து நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணிக்க போகிறோம். இப்போ ட்ரை இன்க்ரீடியன்ஸ் எல்லாம் எடுத்துருக்கோம்ல, அது எல்லாத்தையுமே மாவையும் நம்ம வந்து நல்லா சளிச்சிட்டு போட்டுக்க போகிறோம். இப்போ வந்து பீட் அவர்களுக்கு வேலை இல்லை. பீட் எடுத்துகிட்டு இந்த மாதிரி ஒரு இது வச்சு நம்ம கலந்துக்கலாம். ரொம்பவே வந்து மைல்டாக கலந்துக்கலாம். ரொம்ப போட்டு டைட்டாக சப்பாத்தி மாவு அந்த மாதிரி பதத்துக்கு நம்ம செய்ய வேண்டியதில்லை. ரொம்ப ஒரு ஜென்டலாக மெதுவாக கலந்து விட்டுக்கலாமா? அப்படி நம்ம லேசாக மெதுவாக கலந்துக்கும் போதுமே வந்து அது நல்லாவே அந்த நல்லா அந்த பட்டரும் மாவும் வந்து உங்களுக்கு நல்லா கலந்து வரும், தெரியுதா? ஜென்டலாக கலந்துக்கலாம். இப்போ நம்ம ஜென்டலாக கலந்துச்சு. இப்போ நமக்கு இன்னும் கொஞ்சம் ட்ரையாக இருக்குது அப்படின்ற மாதிரி நமக்கு ஃபீல் ஆச்சு அப்படின்னா இது கூட வந்து கொஞ்சமாக நான் வந்து ஒரு 2 டீஸ்பூன் அளவுக்கு நான் மில்க் வந்து காய வச்சு அந்த மில்க் எடுத்திருக்கேன். அதை வந்து நம்ம வந்து கொஞ்சமாக இது கூட சேர்த்து இது பண்ணிக்க போகிறோம். மில்க் வந்து கொஞ்சமாக தான் சேர்த்தணும். நம்ம வந்து நிறையா சேர்த்திட்டோம் அப்படின்னா நமக்கு வந்து குழப்பம் ஆயிடும். நம்ம அதையும் கொஞ்சமாக நம்ம சேர்த்தணும் அப்படின்னா போதுமான அளவுக்கு நமக்கே தெரியும். கொஞ்சம் நம்ம பேசைய அது தெரியும். நம்ம வந்து ரொம்ப லூஸ் ஆயிடும். நம்ம எல்லா நிறைய மில்க் வந்து சேர்த்திட்டே இருக்கும் அப்படின்னா வந்து ரொம்ப ஓவனில் வைக்கும்போது வந்து குழப்பம் ஆயிடும். அதனால் அந்த மாதிரி பண்ண வேண்டாம். ரொம்ப கொஞ்சமாக போட்டுக்கலாம் மில்க்கு. ஆல் டைம் இது வந்து எப்பயுமே வந்து பயங்கர கிரேவிங்காக இருக்கும். எனக்கு ரொம்ப பிடிக்கும். நமக்கு வந்து நார்மலாகவே வந்து கொஞ்சம் வெளியே எல்லாருக்கும் அப்படியான்னு தெரியல, வெளியே வாங்கி சாப்பிட்றதுனா கொஞ்சம் பயமாக இருக்கும்னு வச்சுக்கோங்களேன். ஆனால் நம்ம அதே வீட்டில் செஞ்சு சாப்பிட்றோம் அப்படிங்கும்போது பயம் இல்லாமல் தாராளமாக சாப்பிடலாம். இது வந்து கையில் கூட நம்ம இது வந்து பிசைஞ்சிக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. இப்போ வந்து பார்த்திங்கன்னா நல்லா வந்து திரண்டு வந்து நல்லா சாஃப்டாக இருக்குது மாவு. வந்து உங்களுக்கு தெரியுதா? சாஃப்ட், அப்படி பயங்கர சாஃப்டாக. நம்ம குலோப் ஜாமுனோட மாவு பேசவும் தெரியுமா, ஜாமுனோட மாவு அந்த குவான்டிட்டியில் அந்த மாதிரி ஒரு பதத்தில் இருக்குது. இப்போ வந்து இது நல்லா இது பண்ணியாச்சு. இப்போ வந்து நம்ம மாவு எல்லாமே சேர்த்தாச்சு. இப்போ வந்து இந்த மாவை நம்ம நல்லா அழுத்தம் கொடுத்து
பிசையணும். அப்போ தான் வந்து அந்த சுகர்லாம் நல்லா மெல்ட் ஆகி வரும். அப்போ தான் நல்லாயிருக்கும் நமக்கு பிஸ்கெட்டு. இதை வந்து நம்ம நல்லா அழுத்தம் கொடுத்து அந்த மாதிரி பிசையணும். சுகர் வந்து நல்லா மெல்ட் ஆகி வரும்போது நமக்கு நல்லாயிருக்கும் பிஸ்கெட்டு. நம்ம இன்னும் கொஞ்சம் எடுத்து வச்சிருக்கிற மில்க் இருக்குது, அது கொஞ்சம் சேர்த்துக்கலாம், நம்ம கரெக்டாக இருக்கும். ஃபைன், அழகாக வந்துச்சு நமக்கு மாவு. ஃபைனலாக நமக்கு இப்படி இருக்கும். சாஃப்டாக தெரியுதா எவ்வளோ சாஃப்டாக இருக்குன்ட்டு? அந்தளவுக்கு நம்ம பிசைஞ்சோன்னா தான் அந்த சுகர் வந்து நமக்கு நல்லா மெல்ட் ஆகி சுகர் நல்லா மெல்ட் ஆகி வந்ததுனால தான் இவ்வளோ சாஃப்டாக நமக்கு நல்லாயிருக்கும் மாவு. இப்போ ரெடி பண்ண இப்போ வந்து மாவு ரெடி ஆகிடுச்சு. இப்போ வந்து நம்ம ரொம்ப ரொம்ப லேசாக மைதா மாவு போட்டுக்கலாம். மைதா மாவு போட்டுட்டு இப்போ வந்து லேசாக வந்து மைதா மாவு போட்டுருக்கோம். அந்த மைதா மாவு போட்டுட்டு நம்ம திரட்டி வச்சுருக்கோம்ல, அது வந்து போட்டுக்கலாம். இப்போ வந்து ரொம்ப லேசாக இது வந்து திரட்டி விட்டுக்கலாம். நமக்கு வந்து என்ன அந்த பிஸ்கெட்டோட தின் எப்படி இருக்கும்னு தெரியும்ல, அந்த அளவுக்கு வந்து இது திரட்டிக்கலாம். கீழே ஏன் மைதா மாவு போட்டோம் அப்படின்னா, இது சாஃப்டாக இருக்கு இல்லையா, அது வந்து கீழே பிடிச்சிரும். அந்த இதுக்காக போட்டிருக்கோம். பிஸ்கெட்டோட தின்னஸ் நமக்கு தெரியும் எவ்வளோ தின்னாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அந்த அளவுக்கு வந்து வச்சு எடுத்துக்கலாம். இப்போ நம்ம வந்து பிஸ்கெட் கட்டர் கூட யூஸ் பண்ணி நம்ம கட் பண்ணலாம். அப்படி இல்லை அப்படின்னா ஒரு ஒரு சம்பளத்தோட மூடி எடுத்துக்கலாம் நம்ம கட் பண்ணுறதுக்கு. குட்டியாக நமக்கு என்ன இதில் வேணுமோ அந்த மாதிரி. நான் இப்போ வந்து ஒரு கப் எடுத்திருக்கேன், குட்டி கப் ஒன்று எடுத்திருக்கேன். இப்போ வந்து மாவு வந்து ஒன்று பெருசாக ஒன்று சின்னதாக அந்த மாதிரி தட்டக்கூடாது. எல்லா மாவுமே ஈவனாக ஒரே இதில் இருக்கணும், அந்த மாதிரி இருக்கணும். ஒரு பக்கம் கெட்டியாக ஒரு பக்கம் லேசாக அந்த மாதிரி இருந்ததுன்னா ஒரு மாதிரி முருன்னு அந்த மாதிரிலாம் வந்து நம்ம கரெக்டான ஒரு பதத்தில் கிடைக்காது பிஸ்கெட்டு. அதனால் அந்த மாதிரி எடுத்துக்கலாம். இப்போ வந்து நம்ம என்ன பண்ண போகிறோம்னா, இந்த மாதிரி ஒரு குட்டி கப் இருக்குது, அந்த கப் எடுத்துகிட்டு நம்ம ப்ரெஸ் பண்ணி எடுத்துக்கலாம். அதில் அதோட இது வரும், வடிவம் வரும். குட்டியாக அழகாக இருக்குது. பாருங்கள் அழகாக வந்திருக்கா. குட்டி குட்டியாக நம்ம எக்ஸ்ட்ரா இருக்குல்ல, அந்த அந்த மாவையும் எடுத்துகிட்டு நம்ம வந்து இப்போ நமக்கு பார்த்தாச்சு, கட் பண்ணி குட்டி குட்டியாக கட் பண்ணி எடுத்தாச்சு. இப்போ நம்ம எக்ஸ்ட்ரா இருக்கிற மாவையும் எடுத்துகிட்டு இதே மாதிரி நம்ம பண்ணிக்கலாம். இப்போ நம்ம சும்மா அப்படி எடுத்தோம்னாலே வந்துடும், அழகாக வந்துடும். இந்த மாதிரி ஒரு நைஃப் வச்சுட்டு இப்படி அழகாக எடுத்துக்கலாம். அழகாக வந்துருச்சு. அப்படியே நம்ம வந்து பிளேட்டுக்கு மாற்றிக்கலாம். நமக்கு எந்த மாதிரி சேஃபில் வேணுமோ அந்த மாதிரி சேஃபில் பண்ணிக்கலாம். கட்டை பிஸ்கெட் கட்டர் வந்து நம்ம நிறைய இருக்குது, நமக்கு கிடைக்கும் கடையில். அங்கே கூட நம்ம போய் வாங்கி செஞ்சுக்கலாம். இப்படி நம்ம வந்து வீட்டில் செஞ்சு கொடுக்கும்போது பயந்துக்காமல் எந்த ஒரு இதுவுமே இல்லாமல் தாராளமாக குழந்தைங்களுக்கு கொடுக்கலாம். இதே வந்து தாராளமாக நம்ம வந்து ஓவன் இல்லாமல் ஓடிஜி இல்லாமல் நம்ம குக்கரில் கூட செஞ்சு கொடுக்கலாம் தாராளமாக. அழகாக நிலா மாதிரி வந்துருக்கேன். குழந்தைங்க கண்டிப்பாக வந்து கடையில் அது வாங்கி கொடுங்க, இது வாங்கி கொடுங்க எல்லாமே கேட்பாங்க. நம்ம வந்து குழந்தைங்களுக்கு சொல்லி புரிய வைக்கணும். புரிஞ்சிக்கக்கூடிய குழந்தைங்க தான் நமக்கு இருக்க குழந்தைங்க எல்லாருமே. கண்டிப்பாக நம்ம சொன்னால் கண்டிப்பாக குழந்தைங்க புரிஞ்சுக்குவாங்க. நீங்கள் சொல்லி புரிய வைங்க. தயவு செஞ்சு குழந்தைங்களுக்கு கடையில் எதுவும் வாங்கி கொடுக்காதீங்க. குழந்தைங்க கண்டிப்பாக கேட்பாங்க கடையில் வாங்கி கொடுக்க சொல்லி. ஏன்னா குழந்தைங்களை கவர்ற மாதிரி தான் விளம்பரங்கள் எல்லாமே எடுக்கப்படுது. இப்போ நம்ம ஸ்டோருக்கு போனோம் அப்படின்னாவே அந்த ஸ்டோரில் முன்னாடி இருக்கிறது என்ன சாப்பிட்றதுக்கு ஃபஸ்ட்டு முன்னாடி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எல்லாருக்குமே தெரியும், குச்சி மிட்டாய் இருக்கும். கண்டிப்பாக அது லாலிபப்னு ஒன்று கண்டிப்பாக வச்சுருப்பாங்க. ஆனால் அது குழந்தைங்களுக்கு கொடுக்கவே கூடாது. கட் பண்ணிக்கலாம்.
இப்போ நீங்கள் ஃபஸ்ட் டைம் செய்யும்போது எப்பயுமே கொஞ்சமாக வந்து குவான்டிட்டி போட்டு செய்கிறது நல்லது. உங்களுக்கு அது சக்ஸஸ் ஆயிடுச்சு, உங்களுக்கு டேஸ்ட் வைஸ் எல்லாமே ஓகே அப்படின்னா தாராளமாக நீங்கள் செகண்ட் டைம் மறுபடியும் கூட செஞ்சு கொடுக்கலாம். நிறையா அதோட டபுளாக குவான்டிட்டி எடுத்து நீங்கள் செஞ்சு கொடுக்கலாம். நான் ஏதாவது ட்ரை பண்ணுறேன் அப்படின்னா அப்படி தான் பண்ணுவேன். ஆனால் அது வரல செய்ய முடியல அப்படின்னு சொல்லி கண்டிப்பாக விட மாட்டேன். குழந்தைங்களோட விஷயத்தில் கண்டிப்பாக எப்படியாவது ஒன்று ட்ரை பண்ணி ஃபஸ்ட் டைமே சக்ஸஸாக நல்லா செஞ்சிருவேன். இது வந்து குட்டி ஒரு பிஸ்கெட். இப்போ வந்து நம்ம இதில் வச்சிடலாமா? இப்போ வந்து 150 டிகிரியில் வந்து வச்சுட்டு நம்ம 10 நிமிஷம் ப்ரீஹீட் பண்ணி எடுத்துட்டோம். அதுக்கப்புறம் இப்போ வந்து நம்ம பேக் பண்ண போகிறோம். 15 to 17 நிமிஷம் வரைக்கும் பேக் பண்ணி எடுத்தால் போதும். 150 டிகிரியில் வெயிட் பண்ணலாம். இப்போ வந்து எங்கள் அம்மா என்ன செஞ்சுக்கோங்க, ஷார்ட் பிஸ்கெட், அதுவும் ஹோம்மேட். பாருங்க எத்தனை தண்டியாக இருக்குது பாருங்க. ஃபர்ஸ்ட் டைம் ட்ரை பண்ணுறேன். அப்படி இருக்க தான் செய்யும். இவ்வளோ பெரிய பிஸ்கெட்னு சொல்லிட்டு பிஸ்கெட் ஆல்ரெடி 2 ரவுண்ட் ஓடிடுச்சு. இல்லைங்க, எல்லா வீடியோலும் இப்போதான் ஃபர்ஸ்ட் டைம் பண்ணுறேன்னே சொல்கிறாங்க. என்ன பண்ணுறது? பேக்கரி கூட நல்லா இருக்கு. பேக்கரி கூட கண்ணா பண்ணி அது சூப்பராக இருக்கு. டேஸ்ட்டாக இருக்கு. எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. பேக்கரி எல்லாம் நம்ம சாப்பிட்றது பிஸ்கெட்டே இல்லை. பட்டர் அதிகமாக போட்டுருக்கோங்க. அது சூப்பராக இருக்கு. வேற லெவலில் இருக்கு. அந்த உப்பு வந்து கடிக்கும் போது செம்ம ஃபீலாக இருக்கு. ரொம்ப ரொம்ப நல்லா இருக்கு. கண்டிப்பாக நான் நெக்ஸ்ட் டைம் வீட்டில் இருக்கவங்களுக்கு செஞ்சு கொடுங்க. கோதுமை மாவுலையா செம்ம டேஸ்ட்டாக இருக்கு. செம்ம சூப்பராக இருக்கு. ரொம்ப ரொம்ப நல்லா இருக்கு. கண்டிப்பாக எல்லாருமே ட்ரை பண்ணுங்க. சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இவளின் பிரபஞ்சம் யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஸோ நான் சொன்னோம், சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, பெல் ஐக்கான இங்கே இருக்கிற பெல் ஐக்கான தட்டி விடு போகை. நீங்க ட்ரை பண்ணுங்க. பாய். இதோட